8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை டியூஷனை விட்டு வீட்டுக்கு நடந்து போகுது. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். ஒருத்தன் சைக்கிள்ல வரான், அந்த கிராஸ் பண்ற கேப்ல அவனுக்கு என்ன அந்த பொண்ணு மேல ஒரு தாட் வந்துச்சு, அவன் அபியூஸ் பண்ணிட்டு நடந்து போறான். என்னப்பா ஏதோ சொல்றியப்பா? அப்பயே நீங்க வந்து இல்ல அந்த வேன்ல போற குழந்தை தப்பு, அவங்க பேரண்ட்ஸ் தான் கொண்டு போய் விடணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் ப்ளேம் பண்ணுவீங்களா, இல்ல அந்த பெண் குழந்தை சின்ன குழந்தைய ப்ளேம் பண்ணுவீங்களா? இப்ப கச்சக்கமா மாட்டலாம் பாரு. எல்லாருமே மேக்ஸிமம் தப்பா தான் பாக்குறாங்கன்ற மாதிரி நீங்க சேஃப்டியா இருங்க. யார் அந்த மிஸ்டேக்க பண்ணாங்களோ ஏன் அவங்கள क्वेश्चन பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்க சேஃபா இருக்கணும் எங்களை சொல்றீங்க, ஏன் அந்த சேஃப்டியை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதான் சொல்றேன், மொத்தத்துல இந்த சமூகம் சரியா இல்லைன்றதை தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. நான் என் பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். விஸ்காம் தான் படிக்கிறேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க சொன்னேன், நான் விஸ்காம் தான் படிப்பேன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? என் வீட்டு சைடு மீடியா ஃபீல்டு சேஃப் கிடையாதுன்னாங்க. ஆனா நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொல்லி விடுறா? இப்படிதான் சொல்லிதான் பெண் பிள்ளைங்க எல்லாம் உள்ள வராம இருந்தாங்க மீடியாவுக்குள்ள. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இந்த நீங்க நிகழ்ச்சியை 20 வருஷமா நடத்துறாங்க, சரிபாதி பெண்கள் தான் நடத்துறாங்க. அரே நீ அப்பா அந்த பிள்ளைங்க சொல்றதை கேட்டுட்டு தான் என்னப்பான்னு சொல்லுங்கப்பான்னு கேட்டுட்டு உள்ள வரணும். அட பாரியா, கடைசியா இந்த ஷோக்கு உள்ள வர்றதுக்கு முன்னால மஞ்சுட்ட கூப்பிட்டு கிளாரிபிகேஷன் கேட்டு தான் கோபிநாத்தே உள்ள வரான். நானுமே ஒரு பெண்ணு தான், பெண் மீது தவறுன்னு சொல்லவில்லை. நம்ம சமுதாயத்துல இவ்வளவு நியூஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அதை மாத்த நம்மளால முடியாது. சோ நீ சேஃபா போய் இருந்துக்கோ. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. இங்க எத்தனை பேர் பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிருக்கீங்க? பெப்பர் ஸ்ப்ரே, ஷார்ப்பா ஒரு நைஃப் ஒளிச்ச ஒரு கீ செயின். இது டூ மச், இது டூ மச். எது? நாங்க பத்திரமா தான் இருக்கோம். வெளியே போகும்போது எங்களுக்கான எங்க இது எவ்வளவு பத்திரமா இருக்குதுன்னு கேக்குறேன் நான். எவ்வளவு பத்திரமா இருக்குது, யார்கிட்ட எல்லாம் பத்திரமா இருக்குது? இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான், நான் மாற மாட்டேன். நான் மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிருங்க. எவ்வளவு சேஃபா இருக்கீங்க, பட் அப்புறம் ஏன் இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்குது? அது நீங்க தான் பதில் சொல்லணும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எங்களை ப்ளேம் பண்ணாதீங்க, அதுக்கான பதில் எங்க நீங்க சொல்லுங்க. அடம் பிடிக்கிறிய நீ? Why do you feel so comfortable blaming me instead of asking where it went wrong? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.